துறையே கூண்டில் ஏறி நின்று லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குல மூடுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியே சொல்லுவாங்க. பெரிய மோசடி. இது வந்து டைரக்ட் பிட்ரோகோ பை ஸ்டாலின்னே சொல்லலாம். ராமச்சந்திரமூர்த்தி கொண்டு போய் அங்கே கூண்டில் நிப்பாட்டி நீங்கள் இந்த மாதிரி சொல்ல வச்சிருக்கிறீங்கன்னா தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா? புதிய அரசுக்கு அமைச்சர் ஒரு பிளான் அப்ரூவலுக்கு 28 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்குகிறார். அவர் மகனுடைய நிறுவனம் 0 ரெவன்யூ உள்ள நிறுவனத்தில் பணம் வாங்கியிருக்காரு. இவ்வளவு தெளிவா இருக்கக்கூடிய ஆதாரங்களையே நீங்க இப்படி மூடி மறைக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொன்னா விடம் இதை கண்டிப்பாக விட மாட்டோம். நண்பர்களே வணக்கம். முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் இவர் அதிமுகல வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் என்னும் நிறுவனம், உங்க எல்லாருக்கும் தெரியும், பெருங்களத்தூர்ல நீங்க லெஃப்ட்ல பார்க்கக்கூடிய அந்த நிறுவனத்திடம் இருந்து 28 கோடி ரூபாய் திட்ட அனுமதிக்காக லஞ்சம் வாங்கினார் என்பதற்கான ஆதாரங்களை அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறையில மே 2022 சமர்ப்பிச்சிருந்தது. அதன் மீது ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது 2024 செப்டம்பர் மாதம். அந்த எஃப்ஐஆர் தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கிறது. ரொம்ப முக்கியமாக ஜனவரி மாதம் வைத்தியலிங்கம் திமுகவில் வந்து இணைகிறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதிமுகவிலிருந்து இருந்தவர், அதுக்கப்புறம் அந்த ஓபிஎஸ் அணிக்கு போறாரு. அதற்கு பிறகு திமுகவில் ஜனவரி மாதம் வந்து இணைகிறார். பிப்ரவரி மாதம் திமுகவோட வாஷிங் மிஷின் வேலை செஞ்சிச்சு. வாஷிங் மிஷினில் போட்டு பிப்ரவரி மாதம் இந்த எஃப்ஐஆரை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று நீதிமன்றத்தில் போய் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் நமக்கு இன்னி வரைக்கும் தெரியாது. தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக நம்ம நீதிமன்றம் போக போகிறோம். பட் முதல்ல இது எவ்வளவு தெளிவான ஆதாரங்கள் உள்ள ஒரு வழக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே வெளியிட்ட அந்த ஆதாரங்கள், இந்த புகாரில் நம்ம என்னெல்லாம் தெரிவிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. லஞ்சம் என்றாலே பலருக்கும் ஞாபகம் வரக்கூடிய துறை சிஎம்டிஏ, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம். இந்த துறையில் ஒருவர் வீடு கட்ட பிளானிங் பர்மிஷன் வாங்க வேண்டும் என்றால் லஞ்சமே சதுரடி கணக்கில் தான் கேட்கப்படும். இந்த துறையில் அமைச்சர் சேர்மனாகவும் செக்ரட்டரி வைஸ் சேர்மனாகவும் இருந்து ஹைரைஸ் பில்டிங்ஸ், பெரிய லே அவுட், மல்டிஸ்டோரி பில்டிங்ஸ் இது போன்ற விஷயங்களுக்கு பிளான் அப்ரூவல் கொடுக்க இவங்களை கவனிக்காம ஒரு துரும்பு கூட அசையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆதாரம் இல்லாம ஒருத்தர் மேல கூட நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்பதான் நம்ம கிட்ட ஒருத்தர் 2015-16 ஸ்ரீராம் குரூப்போட கேட்வே என்று அழைக்கப்படும் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெடுக்கு பெருங்களத்தூர்ல 24 பிளாக் கொண்ட ஹைரைஸ் பில்டிங் பிளான் அப்ரூவலுக்காக அப்போதைய அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்கள் கிட்டத்தட்ட 28 கோடி லஞ்சமா கேட்டதை பத்தி சொன்னார். மேலும் இந்த லஞ்ச பணம் நிறுவனங்கள் மூலமாக கைமாற்றப்பட்டது அப்படிங்கிற தகவலும் வந்தது. நாம் இதை தேடி ஆராய்ந்த போது நமக்கு கிடைத்த தகவல்கள் அதிர்ச்சிகரமாக இருந்தது. ஸ்ரீராம் குழுவை சேர்ந்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட், அதாவது தற்பொழுது கேட்வே ஆஃபீஸ் பார்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்று அழைக்கப்படும் இந்த நிறுவனம் பெருங்களத்தூரில் உள்ள அவர்களுடைய 57.94 ஏக்கர் நிலத்தில் 24 பிளாக் ஹைரைஸ் பில்டிங் கட்டுவதற்காக 2/12/2013 அன்று பிளான் அப்ரூவல் கேட்டு சிஎம்டிஏவிடம் விண்ணப்பம் செய்தனர். 1453 வீடுகள் கட்டுவதற்கான இந்த பிளானிங் அப்ரூவலுக்கு 2 ஆண்டுகளுக்கு மேல் காலம் தாழ்த்தி 24/2/2016 அன்று ஒப்புதல் அளிக்கப்பட்டது. சரி, இதற்காக லஞ்சம் எப்படி கொடுக்கப்பட்டது? லஞ்சம் கொடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட நிறுவனங்கள் அப்போதைய வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்களின் மகன் வி பிரபுவின் நிறுவனம் முத்தம்மாள் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஸ்ரீராம் குழுவின் நிறுவனம் பாரத் கோல் கெமிக்கல்ஸ் லிமிடெட். மெட்டல்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சரிங்கை பிசினஸாக கொண்ட பாரத் கோல் கெமிக்கல்ஸ் லிமிடெட் பங்குகளை 2015-16 முழுவதுமாக வைத்திருந்தது ஸ்ரீராம் வெஞ்சர்ஸ் லிமிடெட் மற்றும் ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரியல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் என்று ஒன்று சேர்ந்து அழைக்கப்பட்ட எஸ்விஎல் லிமிடெட். 2015-16 ஸ்ரீராம் குழுவின் நிறுவனங்களான அபியந்தா ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட், சாஸ்வதா ரெனியூவபிள் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் மற்றும் விநியோகா டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களில் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்
2.24 கோடியாகவும் 83 லட்சமாகவும் ஜீரோவாகவும் இருந்தது. ஆனால் இந்த நிறுவனங்கள் பாரத் கோல் கெமிக்கல்ஸின் பங்குகளை வாங்க ஆளுக்கு 10 கோடி கொடுத்ததாக பணம் பாரத் கோல் கெமிக்கல்ஸ் லிமிடெடுக்குள் கொண்டு வரப்படுகிறது. இதிலிருந்து பாரத் கோல் கெமிக்கல்ஸ் லிமிடெட் 27.9 கோடி பணத்தை அன்செக்யூர்ட் லோன் என்ற பெயரில் 2015-16 வைத்தியலிங்கம் மகன் பிரபுவின் முத்தம்மாள் எஸ்டேட்ஸுக்கு கொடுக்கிறார். இத ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுத்துக்கவே முடியாது. ஏனென்றால் முத்தம்மாள் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெடுடைய ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 2014 முதல் தொடர்ந்து வெறும் ஜீரோவாக இருந்துள்ளது. இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்திற்கு 27.9 கோடி ரூபாய் கடன் எதற்காக சம்பந்தமே இல்லாத பாரத் கோல் கெமிக்கல்ஸ் கொடுக்க வேண்டும்? பாரத் கோல் கெமிக்கல்ஸ் உடைய நிதி நிலைமையும் மிக மோசமாக இருந்தது. 2019-20 பேங்க்ரப்சி ஃபைல் செய்து அவர்களுடைய சொத்துக்களை லிக்விடேட் செய்வதற்கான ப்ராசஸ் இனிஷியேட் செய்யப்பட்டது. அப்பொழுது கூட முத்தம்மாள் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு கொடுக்கப்பட்ட 27.9 கோடி பணத்தை திரும்ப வாங்கவில்லை. தெளிவாக கொடுக்கப்பட்ட பணம் லஞ்சம் என்பது தெரிகிறது. இந்த 27.9 கோடி பணத்தை பயன்படுத்தி அமைச்சர் வைத்தியலிங்கம் மகன் பிரபு திருச்சி சிட்டியில் உள்ள பாப்பக்குறிச்சியில் 4.5 ஏக்கர் நிலம் வாங்கியுள்ளார். 11,400 சதுரடி சர்வே எண் 262/1 நிலத்தை 1.5 கோடி ரூபாய்க்கு 2017 4.17 ஏக்கர் நிலத்தை 22.68 கோடிக்கு 2019 வாங்கியுள்ளார். லஞ்ச பணத்தை வைத்து சொத்தும் சேர்க்கப்பட்டாகிவிட்டது. வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த வைத்தியலிங்கம் ஒரு ஹைரைஸ் பிளான் அப்ரூவலுக்கே 28 கோடி ரூபாய் அன்செக்யூர்ட் லோன் என்ற பெயரில் லஞ்சமாக வாங்கியுள்ளார் என்றால் அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட அனைத்து அப்ரூவல்களுக்கும் எவ்வளவு தொகை வாங்கியிருப்பார்? மற்றொரு புறம் ஸ்ரீராம் குழு இந்த வீடுகளை கட்டி முடிக்கும் தருவாயில் உள்ளது. ஒவ்வொரு வீடும் சராசரி 1 கோடி ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 ரூபாய் கூட ரெவென்யூ இல்லாத முன்னாள் அமைச்சரின் மகன் முத்தம்மாள் எஸ்டேட்ஸுக்கு 28 கோடி அன்செக்யூர்ட் லோனாக மெட்டல் அண்ட் கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் நிறுவனமான பாரத் கோல் கெமிக்கல்ஸ் லிமிடெட் மூலம் ஏன் கொடுத்தார்கள் என்று ஸ்ரீராம் குழு விளக்குவார்களா? இந்த பணம் பிளான் அப்ரூவலுக்காக கொடுக்கப்பட்ட லஞ்சம் மட்டும்தானா, அல்லது கட்டுமானத்தில் சட்ட ரீதியான விதிமீறல் செய்யவும் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் சிஎம்டிஏ விசாரிக்குமா? மக்களின் சொந்த வீடு கட்டும் கனவு திட்டத்திற்கு சதுரடிக்கு ரேட் பிக்ஸ் செய்து வசூல் செய்யும் சிஎம்டிஏ துறையில் லஞ்சம் ஒழியுமா? ஆதாரங்களுடன் அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்துள்ளது. பாத்தீங்கல்ல, இவ்வளவு தெளிவான ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையில கொடுத்தோம். மே 2022 கொடுத்த அந்த புகார் மீது உடனடியாக நான் எஃப்ஐஆர் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். எஃப்ஐஆரில் நீங்கள் பார்க்கலாம், based on the discrete inquiry conducted wide vigilance report on the petition of Jairam Venkatesan, the government of Tamil Nadu accorded permission to register a regular case. எந்த டேட்டில்? 27/7/2022, ஜூலை 2022 அரசாங்கம் அனுமதி கொடுத்தாச்சு எஃப்ஐஆர் போடுவதற்கு. ஆனால் எஃப்ஐஆர் எப்போ போட்டாங்க? அதற்கு பிறகு 2 வருஷம். எதனால எஃப்ஐஆரே போடாமல் எப்படி நீங்கள் ஃபைலை வச்சுருந்தீங்க? அரசு அனுமதியே வந்தாச்சு, ஜூலை 2022 அரசு அனுமதி வந்தாச்சு, உடனே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். ஆனால் நீங்கள் எஃப்ஐஆர் டேட் பார்க்கலாம், 19/9/2024. அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை தூங்கிட்டு இருக்கிறீங்க, ப்ரூ காஃபிலாம் அமிச்சோம். எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறீங்க, தூங்குறவங்களாம் எழுந்துருங்கன்னு ப்ரூ காஃபி பொடியை அனுப்பிய பிறகு, அந்த கேம்பெயின் பண்ண பிறகு, வைத்தியலிங்கம் கேஸில் ஏன் எஃப்ஐஆர் போடல அனுமதி கிடச்சுன்னு கேட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் செப்டம்பர் 2024 லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போடுறாங்க. ஏன்னா அப்பொழுதே வைத்தியலிங்கத்தை எப்படியாவது திமுகவுக்கு கொண்டு வந்து இதை எப்படியாவது முடிச்சிட முடியுமாங்கிறது ட்ரை பண்ணியிருக்கிறாங்க போல. இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், இதற்கு பிறகும் இப்போ 2026 அவரை ஜனவரி மாதம் இணைக்கிறாங்க, பிப்ரவரி மாதம் ரத்து பண்ணுறதுக்கான வேலையை பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, பிப்ரவரி மாதம் அப்போ அவங்க நீதிமன்றத்தில் போய் க்ளோஷர் ரிப்போர்ட் தாக்கல் பண்ணோம். புகார்தாரர் நான்.
புகார்தாரர் அறப்போர் இயக்கம் தான் புகார்தாரர் அப்படிங்கிறது நீங்களே பார்க்குறீங்க. அந்த எஃப்ஐஆரில் போட்டிருக்கு ஜெயராம் வெங்கடேசன் அறப்போர் இயக்கம்னு. அப்போ என்ன பண்ணியிருக்கணுங்க, க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி யாருக்கு தெரிவிக்கணும், புகார்தாரரான எனக்கு தெரிவிக்கணும். தெரிவிக்கலை. எந்த விதமான கம்யூனிகேஷனும் எங்களுக்கு அவர்கள் செய்யவில்லை. இன்று மீடியாவில் வந்த பிறகுதான் இந்த மாதிரி ஒன்று செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வருது. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சிகரமாக என்னென்னா, புதிய அரசாங்கம் வந்த பிறகும் கூட இன்னும் கோர்ட்டில் இருக்குது. க்ளோஷர் ரிப்போர்ட் வந்து இன்னும் கோர்ட் அக்செப்ட் பண்ணலை. ஜூன் 4ஆம் தேதி நம்ம பேசி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் புதிய ஆட்சி வந்ததற்கு பிறகு இந்த புகார்தாரராக, ஏன்னா புகார்தாரரில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெயராம் தான் புகார்தாரர், ஆனால் கம்ப்ளைனன்ட் நேம்னு அவங்க போடும்போது என்ன பண்ணிக்கிறாங்க, டிவிஎஸ்சியோட ஆளையே கம்ப்ளைனன்ட் நேமாக போட்டுக்கிறாங்க எஃப்ஐஆரில். அது எதுக்கு திரும்ப போடுறாங்க, காரணமே என்னென்னா இந்த மாதிரி அண்டர் டீலிங் பண்ணி ஒரு வழக்கை மூடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வழக்கில் வந்து நமக்கெல்லாம் தெரிவிக்காமல் இவங்க அவங்க ஆளையே கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிக்குவாங்க. அவர் தாங்க புகார்தார். யார் புகார்தார், லஞ்ச ஒழிப்புத்துறையோட டிஎஸ்பியை தாங்க புகார்தாரு அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரமூர்த்தியை கொண்டு போய் அங்கே கூண்டில் நிப்பாட்டி வச்சு, பா உங்களுக்கு நீ தானப்பா கம்ப்ளைனன்ட்டு, உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா, லஞ்ச ஒழிப்புத்துறை தான் கேஸ் போடுறது, லஞ்ச ஒழிப்புத்துறையே விசாரணை பண்ணும், ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறை தான் புகார்தாரரும், ஸோ புகார்தாரர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க கூண்டில் ஏற்றி, அப்பா நீ தானப்பா புகார்தாரரு, உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு ஜூன் 4ஆம் தேதி கேட்டிருக்கிறாங்க. அவர் ராமச்சந்திரமூர்த்தி எனக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லை, நீங்கள் வழக்கம் மூடுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படி, லஞ்ச ஒழிப்புத்துறையே கூண்டில் ஏறி நின்று லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகளை மூடுறதில்ல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியே சொல்லுவார். எல்லா பெரிய மோசடி. இந்த மோசடி யார் செஞ்சுருக்கிறாங்க, வெறும் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தான் செய்யணும், இவங்களுக்கு முதுகெலும்பு இல்லை. பட் யார் செஞ்சுருக்கிறாங்க இந்த வேலையை, இந்த வேலையை செஞ்சது ஸ்டாலின் அவர்கள் வைத்தியலிங்கத்தை வந்து அவங்களோட கட்சியில் இணைப்பதற்காக ஒரு வாஷிங் மிஷின், டிஎம்கே வாஷிங் மிஷினை பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு மோசடியை அரங்கேற்றி இருக்கிறாரு. அவங்க அங்கேருந்து அழுத்தம் இல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கு முடிவு. இதில் இடி ரெய்டு பண்ணி இடி ஆதாரங்களோட அறப்போர் கொடுத்த ஆதாரங்களை தாண்டி இடி ரொம்ப முக்கியமான ஆதாரங்கள், எல்லா ஆதாரங்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறைகிட்ட கொடுத்து நீங்கள் இதன் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்கன்னு ஏற்கனவே 2025ஆம் ஆண்டே அனுப்பிட்டாங்க. அந்த ஆதாரங்களை எல்லாமும் மறைத்து இப்பொழுது நீங்கள் இதை மூடுறதுக்கான வேலைகளை ஈடுபட்டிருக்கிறீங்க. விடமாட்டோம், நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவோம், நம்ம ஃபைட் பண்ணுவோம். இந்த மோசடியில் இது வந்து டைரக்ட் குவிட் ப்ரோ கோ பை ஸ்டாலின்னே சொல்லலாம். ஸ்டாலின் இவ்வளோ பெரிய மோசடி, இதில் இன்றைக்கி வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த சத்யராஜ் எழுத பார்க்குறோம், சேகர் பாபு எழுத பார்க்குறோம், குளத்தூரில் தோற்றுறேன்னு இப்படிலாம் ஊழல் பண்ணால், இப்படி ஒரு ஊழல் செஞ்ச ஒரு அமைச்சரை காப்பாற்றுவதும் ஒரு ஊழல் தானே, முறைகேடு தானே. இதற்கு ஸ்டாலினுக்கு என்ன குவிட் ப்ரோக்கோ நடந்தது என்பதே விசாரிக்கப்பட வேண்டாமா? அப்போ இந்த மாதிரியான ஒரு முறைகேடுகளை செஞ்சுருக்கிறாங்க. இதில் இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போது புதிய அரசு வந்ததற்கு பிறகும் கூண்டில் ஏறி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி இவர் ராமச்சந்திரமூர்த்தியை கொண்டு போய் அங்கே கூண்டில் நிப்பாட்டி நீங்கள் இந்த மாதிரி சொல்ல வச்சிருக்கிறீங்கன்னா, தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா புதிய அரசுக்கு? இது வந்து எவ்வளோ கிளியர் கேஸ் ஆஃப் ஒரு குற்றப்பத்திரிகை. ஒரு அமைச்சர் ஒரு பிளான் அப்ரூவலுக்கு 28 கோடி ரூபா லஞ்சம் வாங்கியிருக்கிறார். அவர் மகனுடைய நிறுவனம் 0 ரெவன்யூ உள்ள நிறுவனத்தில் பணத்தை வாங்கியிருக்கிறாரு. பணம் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்கிட்டேருந்து அவங்க பாரத் கோல்ட் அண்ட் கெமிக்கல்ஸ்லேருந்து வந்திருக்கு. இவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய ஆதாரங்களையே நீங்கள் இப்படி மூடி மறைக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் விடமாட்டோம். இதை கண்டிப்பாக விடமாட்டோம். தொடர்ந்து போராடுவோம். இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தண்டனை வாங்கி கொடுக்கும் வரை நாம் போராடி கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.